ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல நியூவா ஒரு மானிட்டைசேஷன் பாலிசி வந்திருக்கு 2025ல. இப்ப நெறைய சேனல்கள் ரீசென்ட்டா இந்த ஒரு வாரத்துல ஏகப்பட்ட சேனல் நம்ம வாட்ஸ்அப்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 சேனலுக்கு மேல மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிருச்சு, மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அத்தனை சேனலுமே சொல்லியிருக்க காரணம் ஒரே காரணம் தான், யூடியூப்ல இந்த நியூவா வந்திருக்கிற அப்டேட். எப்படி இந்த மாதிரி நம்ம மானிட்டைசேஷன் இந்த காரணத்துக்காக கேன்சல் ஆனுச்சுன்னா, அதை எப்படி ரெக்கவர் பண்றது ரொம்ப ஈஸியா அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பத்தி பார்த்துடலாம். சேனலோட பேரு க்ரோ வித் டிஜிட்டல் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறது. இந்த சேனல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பத்தி ஏ டு இசட் எல்லா வீடியோக்களுமே போட்டிருக்காங்க, அதுவும் தமிழ்ல. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் ஆட்ஸை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கூகுள் ஆட்ஸை பத்தி. அது மட்டும் கிடையாது, கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, ப்ளஸ் சர்வீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ யூடியூப்ல நியூவா வந்திருக்கிற மானிட்டைசேஷன் எதுக்காக டிசேபிள் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பாலிசி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயலேஷன் ஆஃப் தி யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி. வயலேஷன் ஆஃப் தி யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசின்னு தான் நிறைய சேனல் வந்து இப்போ டெர்மினேட் ஆகிட்டு இருக்கு ஆட்சன்ஸ்ல இருந்து. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப்போட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசியை நம்ம மீறணும் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இது அப்பீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 நாளுக்குள்ள, 17 டேஸ் கம்பல்சரி. இந்த மாதிரி உங்களுக்கு மானிட்டைசேஷன் ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா 14 நாளுக்குள்ள நீங்கள் அப்பீல் பண்ணணும். ஓகே, இது அப்பீல் பண்ணுறோம், ரைட்டு. யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே இருக்குது. ஒவ்வொரு பாலிசி இருக்குது, இன்வாலிட் கிளிக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம சேனலில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம அப்பீல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த சொல்யூஷனும் கிடையாது. மேக்ஸிமம் யூடியூபோட மானிட்டைசேஷன் பாலிசி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்பீல் பண்ணலாம் தாராளமாக. இந்த காரணத்துக்காக தான் என்னோட சேனல் டெர்மினேட் பண்ணியிருக்கீங்க, இதை நான் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சரி செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பீல் பண்ணலாம். சரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை தெரியலைன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, யூடியூப் டீமுக்கிட்ட சாட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக யூடியூப் டீம் கிட்ட சாட் பண்ணி உங்கள் சேனல் லிங்க் அனுப்பிச்சு வச்சு, நான் யூடியூப் மானிட்டைசேஷன் பாலிசி எதை மீறி இருக்கேன், எதனால சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற காரணத்தை கேட்டிங்கன்னா இமீடியட்டாக ரிப்ளை கொடுக்குறாங்க உடனே. உங்கள் சேனலில் பர்டிகுலராக இந்த விஷயத்தை தான் மானிட்டைசேஷன் பாலிசியை நீங்கள் மீறி இருக்கீங்க அப்படின்னு உடனே ரிப்ளை கொடுக்குறாங்க. உடனே நீங்கள் உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி அந்த வீடியோ டெலீட் பண்ணலாம், இல்லை சரி செய்யலாம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மறுபடி அந்த 14 நாளுக்குள்ள அப்பீல் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக மானிட்டைசேஷன் டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா உடனே சரியாயிரும். ஓகே, உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூடியூப்ல ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை டேரெக்டாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்கு ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் உடனே வேணும், 4000 வாட்ச் ஹவர்ஸு ப்ளஸ் ஆட்சன்ஸில் ஏதாவது ப்ராப்ளம், உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரமோஷன் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்பட்டால் 80 56 11 80 43 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.